ஹை டியூட்ஸ், சர்ச்சையில் முடிந்த அம்பானி மகன் வீட்டு கல்யாணம். இப்போ ரீசெண்டாக வந்து ஆனந்த் அம்பானி, அதாவது அம்பானிக்கு வந்து 3 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு 2 பையன். அதில் இளைய மகன் சரிங்களா ஆனந்த் அம்பானி, அவருக்கு வந்து 29 வயசு ஆகுது. சேம் லைக் தட் வந்து ராதிகா மெர்ச்சன்ட், அவங்களுக்கு வந்து இதே வயசு தான், 29 வயசு தான் ஆகுது. இவங்க 2 பேத்துக்குமே வந்து கோலாகலமாக வந்து மும்பையில் இருக்க ஜியோ வேர்ல்டு சென்டரில் வந்து ஒரு கன்வென்ஷன் ஹால் சரிங்களா, அங்கே அது வந்து ஓன் பண்ணுறது அம்பானி தான். அங்கே வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க, வெற்றிகரமாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஜூன் 15 முடியுது, இன்னையோட கோலாகலமாக வந்து இந்த இது முடியுது. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து மக்களாகிய நாம் வந்து இதுக்கு வந்து அடிபட்டிருக்கோம். என்ன அடிபட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ வெட்டிங் சொல்லிட்டு மார்ச்சில் வந்து 1, 2, 3 3 நாள் வந்து ஜாம்நகர், அதாவது நம்ம அந்த இடத்தையே நம்ம கேள்விப்பட்டிருந்துருக்க மாட்டோம். குஜராத்தில் இருக்க அந்த இடத்த வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த, அதாவது மார்ச்சுக்கு முன்னாடி வரையுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மார்ச்சுக்கு அப்புறம் வந்து அந்த ஜாம்நகர்ன்ற ஒரு பிளேஸ் வந்து பர்டிகுலராக வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் அங்கே தான் வந்து இவங்களுடைய ப்ரீ வெட்டிங், அதாவது வெட்டிங் கிடையாது, ப்ரீ வெட்டிங் அங்கே தான் வந்து கோலாகலமாக வந்து நடைபெற்றுதுங்க. ஸோ உலகத்திலிருந்து ஏராளமான செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்தாங்க. செலிபிரிட்டிஸ் மட்டும் வந்தாங்க அப்படின்னா, பொலிட்டிக்ஸில் இருக்கவங்களும் வந்தாங்க. லைக் வந்து ரைஹானா வந்தாங்க, கெரிபியனோட வந்து பாப் சிங்கர், அதாவது ரேப் சிங்கர், அவங்க வந்தாங்க, பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க் ஜுக்கர்பர்க், ஃபேஸ்புக் ஓன் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட் சரிங்களா. ஸோ உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரர்கள் எலோன் மஸ்க் வரதா இருந்தது, பட் வந்து அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக வரல. அது ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது கான்ட்ரவர்சியாக. பட் இருந்தாலுமே வந்து இவங்க எல்லாமே வந்து இந்த ஜாம் நகர்ன்ற இருக்கும் மந்தாரா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மட்டுமே வந்து உலகத்தில் இருக்க எல்லா அனிமல்ஸுமே இருக்குங்க. இதை வந்து ஓன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆனந்த் அம்பானி சரிங்களா. இந்த இடத்த வந்து உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் யாருக்கு இருந்தது, அம்பானிக்கு இருந்தது, அம்பானியோட மகனுக்கு இருந்தது. ஸோ அதனால் வந்து ப்ரீ வெட்டிங்கை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டிங் வந்து மும்பையில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குஜராத்தில் இருக்க ஜாம் நகர்ன்ற இருக்க ஒரு, அதாவது மேப்பில் இருக்குது, பட் வந்து யாருக்குமே தெரியாது. அதாவது மார்ச் 1, 2, 3க்கு முன்னாடி வரையுமே வந்து அந்த இடத்த வந்து யாருக்குமே தெரியாது. ஆஃப்டர் தட் இந்த ப்ரீ வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, ஜாம் நகரப்பா அங்கே தான்ப்பா ப்ரீ வெட்டிங் நடந்தது, கோலாகலமாக நடந்ததுப்பா, நிறைய பேர் வந்தாங்க போனாங்க அப்படி இப்படின்னு வந்து எல்லா சாமானிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே தான் வந்து ஒரு கான்ட்ரவர்சி உருவானது. என்ன ஒரு சர்ச்சை உருவானதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு டொமஸ்டிக் ஒரு ஏர்போர்ட் தாங்க இருக்குது சரிங்களா. டொமஸ்டிக் ஏர்போர்ட்னால் இப்போ நம்ம ஊரில் இருக்க சேலம் ஏர்போர்ட் எடுத்துக்கோங்க. சென்னை தமிழ்நாட்டில் இருக்க வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னை சொல்லலாம், கோயம்புத்தூர் சொல்லலாம், திருச்சி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு இது இருக்குங்க, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, அப்புறம் வந்து சென்னை. இது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால் இங்கேருந்து நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்லை வந்து அதர் கண்ட்ரிக்கு போகலாம். அதாவது இங்கேருந்து நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டு லைக் வந்து மும்பை போகலாம், டெல்லி போகலாம். இது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டொமஸ்டிக் ஏர்போர்ட்னா என்னென்னு சொல்லுவீங்க கேட்டிங்கன்னா, சேலத்தில் இருக்கிறது, இல்லை வந்து இது தஞ்சாவூரில் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஏர்போர்ட் இருக்கும்ல. ஸோ லோக்கல், அதாவது டவுன் பஸ் மாதிரி இது வந்து ஏர்போர்ட், அதை தான் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீ வெட்டிங் நடக்கிற சமயத்தில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வருவாங்களே, அவங்க வந்து டைரெக்டாக வந்து இங்கே வரணும், அதாவது ஜாம் நகர்லேயே வந்து வரணும்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை வந்து ஒரு 2 days 3 daysக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை மாற்றிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, அம்பானி, அவங்ககிட்ட இருக்க பணம். இதுவே வந்து ஒரு சாமானிய மனிதனால நம்ம பண்ண முடியுமா? இது வந்து அப்பயே வந்து சர்ச்சையை ஏற்படுத்துது, பட் வந்து யாருமே அதை வந்து பேசலை. இது வந்து நானே வந்து அம்பானியோட மேரேஜ் வந்து பற்றி நல்லாவே பேசி இருந்திருக்கேன், பட் இதை பற்றி நான் பேசலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சரி அவங்களோட பையன் அதை வந்து அவங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டாச்சு. பட் இருந்தாலுமே வந்து மக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துறத கண்டிப்பாக அதை வந்து நம்ம பேசி ஆகணும். நான் வந்து அகென்ஸ்டாக நான் பேசலை, இது வந்து நடந்திருக்கு. இது வந்து எந்த ஒரு நியூஸ் சேனலுமே பேசலை. ஈவன் தோ சோஷியல் மீடியா, அதாவது நம்ம யூடியூபர்ஸாக இருக்கலாம், யாருமே வந்து இதை பற்றி பேசலை. எப்போ ப்ரீ வெட்டிங் நடந்துட்டு இருக்கக்குள்ளே இது வந்து நடந்திருக்கு, எந்த ஒரு நியூஸ் சேனலுமே வந்து இதை பற்றி பேசலை. பிகாஸ் ஆஃப் அம்பானி, அவங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால் வந்து ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டே வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக நாங்கள் மாற்றிப்போம், நாங்கள் வந்து பணம் கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும் ஒரு மேரேஜ் சரிங்களா, அம்பானி விட்டு மேரேஜ் கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் நடைபெற்றுருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, கிட்டத்தட்ட வந்து ஒரு மேரேஜே வந்து இவ்வளோ கிராண்டாக வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேப்பா, அவங்ககிட்ட பணம் இருக்குது, அதை பண்ணுறாங்க. பட் பணம் இருந்தாலுமே வந்து சாமானிய மக்களுக்கு இடையூறு இல்லாமல் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும் சரிங்களா. அது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சுதந்திர நாடு, ஒரு ஜனநாயக நாடு சரிங்களா. இங்கே வந்து அதாவது எந்த ஒரு இந்த ஆட்சியுமே கிடையாது சரிங்களா. அதாவது இப்போ நான் வந்து எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம பண்ணலாம், மக்களுக்கு எகென்ஸ்டாக எந்த விஷயத்தை வேணாலும் நம்ம பண்ணாலுமே கேட்குறதுக்கு இங்கே ஆள் இருக்குது சரிங்களா. பட் இவங்களை யாருமே வந்து கேட்கல. இதுதான் வந்து அதாவது ஒரு ரீசனாக இருக்குது சரிங்களா. யாருமே வந்து இதை பற்றி கேட்கவே இல்லையே. ஈவன் தான் வந்து காங்கிரஸ் தலைவராக இது வந்து யாருமே கேட்கல, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் ஒரு மேரேஜ் எடுத்துக்கோங்களேன், ஒரு 2 மாதம் நடக்குமா, இல்லை வந்து ஒரு 3 மாதம், அது 3 மாதம் அதிகம், 1 மந்த் சரிங்களா. 1 மந்த் வந்து எனஃப் சரிங்களா, ஒரு மேரேஜ் நடத்தி முடியாது. ஒரு 6 மாதத்தில்
ஒரு மேரேஜ் வந்து நடக்குது. அது வந்து ப்ரீ வெட்டிங், அதுக்கப்புறம் வந்து கப்பலில் ஒரு மாதம் பழகலாம், அதுக்கப்புறம் வந்து வேறு கண்ட்ரியில் போயிட்டு அங்கே ஒரு மாதம் வான வேடிக்கை, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு கடைசியாக வந்து எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேரேஜ் வந்து மும்பையில் இருக்க பிகேபின்ற ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் தாங்க மும்பையில் இருக்க ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து கூட்டமாக இருக்குங்க. இப்போ நம்ம திருச்சி வந்து பசார் ஸ்ட்ரீட் எடுத்துக்கோங்க, எப்படி இருக்குன்னா கூட்டமாக இருக்கும், எனி டைம் வந்து கூட்டமாக இருக்கும், மக்கள் வந்து அதிகமாக புழங்குற இடம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஏரியானா அது வந்து பிகேபி தான் சொல்லுவோம். அங்கே தான் வந்து ஜியோ வேர்ல்டு சென்டர்ன்ற இது வந்து யார் ஓன் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அம்பானி தான் ஓன் பண்ணுறது. அங்கே வந்து ஒரு கன்வென்ஷனல் ஹால், சரியா, அந்த கன்வென்ஷனல் ஹாலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அப் டு வந்து ஒரு 20K பீப்புள்ஸ் வந்து அட் டைமில் வந்து அங்கே இருக்கலாம். அங்கே தான் வந்து இவங்க மேரேஜ் வந்து நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஜூலை 14 வந்து நடைபெற்று முடிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க மேரேஜ் வந்து ஜூலை 12 அப் டு வந்து ஜூலை 15 வரையுமே வந்து இங்கே எல்லா, அதாவது கச்சேரி கிச்சேரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கச்சேரி, பாட்டு இசை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த இடம் இருக்குல்லங்க, பிகேபின்ற பிளேஸ் வந்து நான் என்ன சொன்னோம், இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இங்கே தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அந்த ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து 5 நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து எந்த ஒரு நியூஸ் சேனல் நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு 2-3 சேனல் மட்டும்தான் வந்து இதை பேசியிருக்கு. ஸோ அந்த சிட்டி கன்வென்ஷன் ஹால் இருக்குல்லங்க, ஸோ அதுக்கு கீழே அது சுற்று வட்டாரத்தில் இருக்க இடத்த எல்லாமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, ப்ரைவேட் பிளேஸாக மாற்றிட்டாங்க அம்பானிக்காக. சரிங்களா, அங்கே வந்து எந்த ஒரு காரும் போகக்கூடாது, பஸ்ஸும் போகக்கூடாது, யாருமே வந்து அங்கே நடமாடமே இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்க. அதாவது பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் காரில் வருவாங்க. அப்புறம் வந்து முக்கியமான நபர்கள், அதுவும் மெயினாக செலிப்ரிட்டிஸ், அவங்களுக்காக நார்மலாக வந்து அங்கே நடமாடுற பீப்புள்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த ரோட்டு ஓரத்தில் வந்து அங்கே கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ரோட்டு ஓரத்தில் நிறைய கடையெல்லாம் பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டில். சேம் லைக் தட் தான் வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கும். சரிங்களா, அந்த சிட்டி கன்வென்ஷன் ஹால், அதாவது ஜியோ வேர்ல்டு சென்டரில் இருக்க கீழே இருக்க இடத்துல அங்கே வந்து கடை போட்டிருப்பாங்களே. என்னதான் வந்து அம்பானி வந்து பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே வந்து நார்மல் பீப்புள் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு நாள் உத்தரவாதம், அதாவது மாதம் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல போய் அங்கே வந்து வியாபாரம் பண்ணாதான் வந்து அவங்களால வந்து சோறு திங்க, அதாவது சாப்பாடு சாப்பிட முடியும். 5 நாள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அந்த 5 நாளோட செலவு வரை அம்பானி தருவாங்களா? கண்டிப்பாக தரமாட்டாங்க. சரிங்களா, அவங்க வந்து என்னன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் வந்து 2 கோடி ரூபாயில் வாட்ச் வாங்கி தரதா இருக்கலாம். அதாவது ப்ரைஸு. இப்போ ஒரு திருமணத்துக்கு நீங்கள் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் வந்து மொய் வைக்கணும் ஆக்சுவலாக வந்து. ஆனால் வந்து அம்பானி வந்து பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸு, பெரிய பெரிய பில்லியனியர்ஸ், அதாவது பணக்காரங்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து 2 கோடி ரூபாவில் வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரன்வீர் சிங்காக இருக்கலாம், ரஜினிகாந்தாக இருக்கலாம், அப்புறம் வந்து இவங்களா இருக்கலாம், பெரிய பெரிய ஷாருக் கானாக இருக்கலாம், சல்மான் கானாக இருக்கலாம், இவங்களுக்கு மட்டுமே வந்து 2 கோடி ரூபாவில் வந்து வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஒரு 5 நாள். சரிங்களா, 5 நாள் உங்களுக்கு கீழே வந்து அந்த ரோட்டு ஓரத்தில் வந்து வேலை செஞ்சுருக்கவங்க நினச்சிங்கன்னா அந்த 2 கோடி ரூபா வச்சு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேப்பா, அவங்ககிட்ட பணம் இருக்குது வந்து கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே. திஸ் மை பாயிண்ட். சரியா, அவங்க இருக்கிறவங்ககிட்டே போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? சரிங்களா, அதுவும் உங்களால் ஒரு இடத்தையும் உங்களால் வாங்க முடியாது. ஒரு டொமஸ்டிக் ஒரு ஏர்போர்ட்டே வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றிட்டீங்க. அதே மாதிரி வந்து ஒரு இடத்தையும் வந்து 5 நாளுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக எடுத்துட்டீங்க. இது வந்து யாரும் வந்து கேட்கல. ஆக்சுவலாக வந்து ஒரு மன்னராட்சியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து யாரும் கேட்க முடியாது. மன்னராட்சினா வந்து ஒரு மன்னர் இருப்பார், அவர் சொல்கிறதுக்கு படி தான் நம்ம வந்து நடந்துக்கணும். அவங்க வந்து எது பண்ணாலுமே வந்து மக்களாகிய நாம் வந்து கேட்க முடியாது, ஏன்னா வந்து அவங்க மன்னர். இது வந்து மக்களாட்சி. நாம் வந்து ஒரு மக்களாக தேர்ந்தெடுத்து ஒரு பிரதமராக இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நாம் வந்து கேட்கலாம். பட் இதை பற்றி எந்த ஒரு சோஷியல் மீடியா வந்து கேட்கல. ஈவன் தோ நம்ம சோஷியல் மீடியா எதுவும் கேட்கல. அதே மாதிரி பெரிய பெரிய சேட்டலைட் டிவிஸ், அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு நியூஸ் சேனலுமே இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எதை பற்றி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அம்பானி மேரேஜ் இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது, ரஜினிகாந்த் போனார், புத்தாண்டம் போனார், அதே மாதிரி வந்து ஷாருக் கான் போனார், டான்ஸ் ஆனார், டோனி போனார், விராட் கோலி வரல. இதை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோமே தவிர இவ்வளோ இது சாமானிய மக்களுக்கு இவ்வளோ இடையூறு ஏற்பட்டு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி வந்து எந்த ஒரு நியூஸ் சேனலுமே பேசலை. சரிங்களா, ஆக்சுவலாக வந்து மதன் கௌரி இதை பற்றி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். மதன் கௌரி இன்னொரு யூடியூப் சேனல் வந்து பேசியிருக்கோம். ஓகே, இதை வந்து நம்ம பேசினா தான் எல்லாத்துக்கும் வந்து தெரியும். சரிங்களா, இது வந்து மக்களாட்சி. சரிங்களா, மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சினா நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணிட்டு போயிடும். ஒரு மக்களாட்சியிலே வந்து பணம் இருந்தால் எல்லாமே பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் வந்து எழுது. ஆக்சுவலாக வந்து அது வந்து ரியாலிட்டியே முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அம்பானி வெட்டிங். சரிங்களா, ஆக்சுவலாக வந்து அம்பானிக்கு என்னென்னா அந்த அந்த இது இருக்குல்லங்க, ஜாம் நகரில் இருக்க அந்த வதந்திரா சம்திங் பேர். சரிங்களா, அந்த இடத்த வந்து தெரிய வைக்கணும், அதாவது உலகத்துக்கே தெரிய வைக்கணும். அதனால் வந்து ப்ரீ வெட்டிங் வச்சாங்க. அதே மாதிரி வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் மேரேஜாக வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மேரேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சார். திட்ட இதுக்கு மட்டுமே வந்து டோட்டல் காஸ்ட்டு
900 கோடி, அதாவது 9,000 கோடி சம்திங். ஆக்சுவலாக வந்து 1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அவரோட சொத்து மதிப்பில் 1% எடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ வேர்ல்டு காஸ்ட்லிஸ்ட் வெட்டிங்காக இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் இதுதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து டயானாவோட கல்யாணம் இருந்தது, சரிங்களா? நம்ம இந்தியாவிலே வந்து நிறைய கல்யாணம் நடந்திருக்கு. இதுதான் வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் வெட்டிங். கிட்டத்தட்ட 9,000 கோடி செலவில் ஒரு கல்யாணம், அதாவது இந்த வெட்டிங் சேர்த்து ப்ரீ வெட்டிங் சேர்த்து இதுவரையுமே சேர்த்து நடந்து முடிஞ்ச கல்யாணம். இதுவரை மொத்தமாக அந்த 6 மாதத்தில் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இருக்கலாம். அதுதான் மெயின் திங், சரிங்களா? கல்யாணம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட், சரிங்களா? அவங்க பிஸ்னஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். பிஸ்னஸை வந்து உலக லெவலுக்கு வந்து ஃபேமஸாக கொண்டு போகிறதுக்காக தான் இந்த மேரேஜை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் நடக்கிற கடைசி மேரேஜ். இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து நடந்தது கல்யாணம், சரிங்களா? அது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 930 கோடின்னு நினைக்கிறேன், சரிங்களா? சம்திங் வந்து தெரில, சம்திங் வந்து 1000 கோடிக்கு உள்ளே தான் வரும், சரிங்களா? ஆனால் இதுதான் மிகப்பெரிய வெட்டிங் இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ். நீங்கள் எங்கே போனாலுமே வந்து இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி நினச்சது நடத்தி முடிச்சாங்க. இப்போ அதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் எந்த சோஷியல் மீடியா போனாலும் சரி, உலகமே பார்த்து வியந்த அம்பானி வீட்டு கல்யாணம் இப்படி தான் வந்து டைட்டில் இருக்கும். ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் இவ்வளோ சர்ச்சை வந்து முடிஞ்சதுக்கப்புறம், சர்ச்சை ஏற்படுறதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கல்யாணம் நடைபெற்ற ஆரம்பிச்சது. இப்போ அந்த சர்ச்சை வந்து ரொம்ப வந்து தீவிரமாக போயிடுச்சு. ஆனால் அது எதை பற்றி பேசலை. ஈவன் தான் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் அதை பற்றி பேசலை. அம்பானி வீட்டு கல்யாணத்தில் இவ்வளோ பேர் செலவு பண்ணாங்க, அம்பானி இது ஆடினார், அம்பானி வந்து அழுதாரு, இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோமே தவிர ஒரு சாமானிய மக்களுக்கு இவ்வளோ இடையூறு ஏற்பட்டு இந்த கல்யாணம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதை பற்றி யாரும் பேசலை. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். நானே வந்து பேசியிருப்பேன். நானே வந்து 2-3 வீடியோவில் வந்து அம்பானோட கல்யாணத்தை பற்றி நம்ம பெருமையாக நான் பேசியிருந்திருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவங்களோட பையன் மேரேஜ், சரிங்களா? அவங்க எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து அது வந்து நல்லது, சரிங்களா? இல்லைன்னா வந்து அது நல்லதே கிடையாது, சரிங்களா? பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நடந்து முடிச்சிருச்சு. இதை பற்றி இனிமேட்டு நம்ம பேசணும்னா எந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து வைரல் ஆகாது, அதே தான் நானும் நினைக்கிறேன். வைரல் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து கொண்டு போகணும், சரிங்களா? இதை வந்து இன்னும் வந்து கொண்டு போகணும். பட் என்ன தான் நம்ம வந்து கொண்டு போனாலுமே வந்து எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.